விஜயஸ்ய த்வஜஸ்தஸ்ச நாதான் மோக்ஷ்யாமி தாருணான். கொடியில் நான் இருப்பேன். உன் தம்பி அர்ஜுனன் சண்டை போடும்போது கொடியில் நான் இருப்பேன். அதனால தான் பகவத்கீதையில் இந்த வார்த்தை கபித்வஜான்னு வரும். கபித்வஜான்னா அந்த கொடியில் குரங்கு ஹனுமான் இருக்கார். பொதுவாக பெருமாள் வந்தார்னா அந்த கொடியில் யார் இருப்பா? கருடன் தானே. கருட கொடி உடையோன். ஆழ்வார் பாடும்போதும் பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனேன்னர். பையுடை நாக பகை கொடியான்னா யாரு? கருடன். எவ்வளோ அழகாக ஆழ்வார் சொல்கிறார். பையுடை நாக பகை கொடியான். பையுடைத்தது நாகம். நாகத்துக்கு ஒரு பை உண்டு, பாய்சன் சாக். பையுடை நாக பகை, அதுக்கு பகை கருடன். கொடியான். ஆழ்வார் பாடும்போது கருட கொடியான்னு பாட மாட்டார். பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. கருடத்வஜதோஷாய கீதோ கருட தண்டகா அப்படின்னு தேசிகர். கொடியில் கருடன் இருப்பார். கருடன் தான் பர்மனெண்ட். கோவிலெல்லாம் கூட பெருமாள் கோவிலில் பிரம்மோத்சவம் பண்ணும்போது கொடியேத்தம்னு நடக்கும். முதல் நாள் கொடியேற்றுவா, அதில் கருடன் தான் இருப்பார். கொடினா கருடன். ஆனால் இங்கே குரங்கு வந்துடுத்து. யார்? ஹனுமார் வந்துவிட்டார். சிறிய திருவடி வந்துவிட்டார். அப்போ திருவடி வந்துவிட்டார்னா கருடன் கோச்சுக்க மாட்டாரா? இல்லையா? அவருக்குன்னு உரிய பிளேஸ் அவர் விட்டு கொடுப்பாரா? கிருஷ்ணர் பார்த்த சாரதியாய், பார்த்தனுக்கு சாரதியாய், கீதைக்கு ஆச்சாரியனாய், கீதாச்சாரியனாய், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திர பூமியிலே பார்த்தனுக்கு உபதேசம் பண்ணும்போது கொடியில ஹனுமார் இருந்தார்னா கருடன் எங்க இருந்தார்? அவரை கேட்டால் தான் சார் தெரியும். எங்களை கேட்குறீங்களே, கருடன் தானே நீங்கள் போய் கேட்கணும். கருடா வேர் யூன்னு எங்களை போய் கேட்குறீங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கருடன் எங்கே இருந்தார்? ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோன்னு அனுப்பிச்சுட்டார். 18 நாள் 18 days கேஷுவல் லீவ் கருடனுக்கு. நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு ஹனுமார் அனுப்பிச்சுட்டார். என்ன சொல்வேள்? கருடன்லாம் அப்படிலாம் சட்டுன்னு விட்டுலாம் கொடுக்க மாட்டார். சாஸ்திரத்தெல்லாம் மாற்ற முடியாது. பெருமாளோட கருடன் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் குதிரைகள் வடிவாக கருடன் இருந்தார். என்னமோ குதிரை எப்படி சார், கருடன் எப்படி சார் குதிரையாக மாறுவார்? அதெல்லாம் மாறுவார். அது நம்ம அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம், மாறுவார். ஏன்னா கருடனும் பறக்கும், குதிரையும் பறக்கும் இல்லையா? வேகமாக போனால் பறக்குதுன்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம கேரளா பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினோன்னா எப்படி சார் போச்சு பறந்துதுங்கும் இல்லையா? பல டிரைவர்லாம் காலை நின்னா சப்பலாங்கொட்டின்னு வச்சுன்னு அந்த ஒரு கல்லை தூக்கி ஆக்சிலரேட்டர் மேலே வச்சுருவா. போயிட்டே இருக்கும். பறக்கிறது வண்டி. சார் கருடன் தான் குதிரையாக மாறினார்னு உங்கள் இடத்தில் ஏதாவது சான்று இருக்கின்றதா, ப்ரூஃப் இருக்கின்றதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டாள் அதுக்கு ப்ரூஃப். எப்படின்னா, ஆண்டாளுக்கு எல்லா சீக்ரெட்டும் தெரியும். எல்லா பெருமாளை பற்றி எல்லா சீக்ரெட்டும் தெரியும். 143 தெரியும். எந்தான 143? அவள் பெருமாளை பார்த்து ஐ லவ் யூ தானே சொன்னால், அதுதான் 143. அதனால தான் நாச்சியார் திருமொழியில் 143 பாசுரம், 143 வாழியே. 1 + 4 + 3 எவ்வளவு? 8. அஷ்டாட்சரம் எடுத்தா 8 எழுத்து கூடிய நாராயண மந்திரத்தின் அர்த்தம் 143 இருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழியில் இருக்கு. எல்லாரும் போய் ஆண்டாளை பேட்டி எடுத்தா. ஆண்டாளை பெரிய இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க. அப்போ அவளை கேட்டா, ஏம்மா உனக்கு இவ்வளோ ஞானம் வருதே, எவ்வளோ உபன்யாசத்துக்கு போகிற? உபன்யாசத்துக்குலாம் நான் போகிறதில்லை, இல்லைங்க, எல்லா ஞானமும் இருக்குது. எப்படி? எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. யார் அப்பா? பெரியாழ்வாருங்கிற விஷ்ணு சித்தர். ஏம்மா உங்கள் அப்பாவுக்கு எப்படி இது தெரிஞ்சுது? அவர் சாக்ஷாத் கிருஷ்ணர்கிட்டயே கேட்டிருக்கார். கிருஷ்ணர்கிட்ட எப்படி கேட்டார் அப்படின்னா, பெரியாழ்வார் ஆழ்வார்களில் கருடாம்சம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லும்போது தேர்தட்டில் நிற்கிறார். இந்த பக்கம் பார்த்தன், இந்த பக்கம் குதிரை, இப்படி சொல்கிறார். பார்த்தன் கேட்டான், கருடனா இருக்கக்கூடிய குதிரை கேட்டுது. கருடனா இருக்கக்கூடிய பெரியாழ்வார் கேட்டார். கேட்டதை பொண்ணுக்கு சொன்னார். அதனால தான் ஆண்டாள் அதை பாடும்போது மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். அதனால் கருடன் குதிரையாக இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கேருந்து இங்கே போயிட்டோம் பாருங்க. இப்போது கொடியில் ஹனுமார் இருக்கார் அப்படின்னு அவர் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டார். இப்போ பீமன் ஹனுமானின் அனுகிரகத்தோடு கந்தமாதன பர்வதத்தை நோக்கி நடந்தானாம். அலகேஷயோஷிதலகேஷயை சுமை சுரபி பிரமோத சுரபிம் நபசதாம் ಶಿಖರೆ ತಸ್ಯ மகதி முத திக்திஷோ மணிதர்பணீமவதர்ஷ காபிகாம் அப்படின்னு பாரத சம்போல அனந்த கவி எடுக்கிறார். போகிற வழியில் ராட்சசாலை பார்க்குறார்.
ராட்சசாள் வந்து சொல்கிறா, நீ தானே தர்மபுத்திரனின் தம்பி, முதல்ல இந்த தட்டாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தலையெல்லாம் குடி அப்படிங்கிறார். பீமன் என்ன பண்ணுறார், அந்த லேக்குள்ளே போய் லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் குடிக்கிறார். அந்த மாதிரி சார் ஒரே ஆழிவில் லேக் வாட்டர்லாம் குடிக்க முடியுமான்னு கேட்டால், ஹாலாஸ்ய மகாத்மியம்னு ஒரு கதை இருக்குது. ஹாலாஸ்ய மகாத்மியம் கேள்விப்பட்டிருக்கா? மதுரையம்பதியினுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய கிரந்தத்துக்கு ஹாலாஸ்ய மகாத்மியம்னு பேர். இந்த ஹாலாஸ்ய மகாத்மியத்தில் என்ன சொல்கிறான்னா, சிவபெருமான் வந்து அம்பாளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். எடுத்தா மீனாட்சியாக இருக்கக்கூடிய அம்பாளை கல்யாணம் பண்ணிட்டார். மீனாட்சி சொல்லிட்டா, எங்கள் ஆத்துக்காரன் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதனால சிவன் அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணின்னு வந்துட்டார். சுந்தரேஸ்வரரா, கிரீடா, அது இதெல்லாம் போட்டு வந்துட்டார். இப்போ அவள் கல்யாணத்தில் இருக்கிற பண்டங்கள்லாம் வச்சா. அது வந்தவாள்லாம் என்ன பண்ணிட்டா, அவள்லாம் ஆற்றுலேயே ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டான். இது ஒரு மாதிரி ஆடவர். எப்பவுமே இந்த சில கல்யாணங்களில் என்ன ஆகிடும், 6 மணிக்கு காலத்தால் முகூர்த்தம் இருக்கும். நம்ம என்ன பண்ணிவிடுவோம், 6 மணிக்கு போயிருந்தால் அது 8:30 மணிக்கே முடிஞ்சிடும். 12:30 மணிக்கு சாப்பாடு போடுவாள். அதனால் நம்ம ஆற்றுல போய் சாப்பிட்ருவோம். இல்லாட்ட சில பேர் என்ன பண்ணிட்டுறா, என்னோடய உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணிட்டுறா. அப்போ என்ன ஆகிடுது, உபன்யாசம் நடக்கும்போது எல்லாம் நாங்கள் புடவை டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கோம். இல்லைன்னா நான் அதையும் மீறிண்டு ஓன்னு கத்தின்னு உபன்யாசம் பண்ணிவிடுவேன். எப்படியோ நான் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சில பேர் சாமர்த்தியமாக என்ன பண்ணிவிடுவாங்க, முந்தின நாள் கதையை வச்சுருவா. அது நல்ல ஐடியா. அப்போ என்னென்னா, கல்யாணம் எதற்காக, வாட் ஆர் த ரிச்சுவல்ஸ், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. எதுக்குன்னா, அந்த பெண்ணும் பிள்ளையும் கேட்கணுங்கிற நினைப்பில் அந்த பெண்ணும் பிள்ளையும் சிகை அலங்காரத்துக்கு எங்கேயோ போயிடுவாள். இப்போ கேட்குறவாள்லாம் சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷேகானவாள்லாம் கேட்டுருப்பா, கல்யாணம் எதற்காக. அந்த மாதிரி இந்த இடத்துல பீமன் வந்து எல்லாத்தையும் எதுக்கு இது சொல்ல வந்தேன், அந்த இடத்துல அம்பாள் கல்யாணத்தில் ஒரே பண்டங்கள், எல்லோரும் சாப்பிடாமல் போயிட்டா. என்னவோ அவள்லாம் ஏதோ வீட்டில் பண்ணி வச்சுருக்காளோ, எங்கேயோ போய் வெளில சாப்பிட்டுக்கிறாளோ, ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் வாங்கிக்கிறாளோ, என்னவோ எங்கேயோ போயிட்டா அவள்லாம். இப்போ ஒரே பண்டங்கள் மீந்துடுத்து. ஒரு பக்கம் ஜாங்கிரியாக இருக்குது, ஒரு பக்கம் ஜிகர் தண்டாவாக இருக்குது. ஏன் ஜிகர் தண்டா? மதுரையோன்னா அதனால் எல்லாம் ஒரே இருக்குது. அப்போது அம்பாள் வந்து சொன்னா, என்ன சார் இப்போ இப்படி பண்ணுறது, ஹவு டு மேனேஜ் ஃபுட் அப்படின்னு கேட்டான். அப்போ சிவன் சொன்னார், என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், குண்டோதரன்னு பேர், நன்னா சாப்பிடுவான். எவ்வளவு அவனால் சாப்பிட முடியும் நீ நினச்சே பார்க்காத அந்த அளவுக்கு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அடுத்தது என்ன வரும், தாகம் வந்துடுச்சு. தாகம் பார்த்தா எல்லா டேங்கர் லாரியெல்லாம் வந்து கொடுக்குறது ஜலத்தை மதுரையே ட்ரையாக எடுத்து எல்லாரும் வீட்டில் வச்சுட்டு இந்த வாளி தவளை எல்லாத்துலேருந்தும் வந்து கொடுக்குறா. கமலா, லோலா, அண்டா, குண்டா எல்லாத்துலேருந்தும் எல்லாம் எடுத்து மதுரை இஸ் ட்ரை. அப்போ தான் அவன் கேட்டான், சார் எனக்கு ஒரே தாகம் அடிக்கிறது, என்ன சார் பண்ணுறதுன்னு. பூமியில் இருக்கின்றாய், கீழே இறங்கு, வைகை அப்படின்னார். அதுதான் வைகையாக வந்துட்டு. அதனால் ஒரே ஆள் நதி ஜலத்தை குடித்தான்னு நம்புகிறோம் இல்லையா. இப்போ பீமனும் லேக் ஜலத்தெல்லாம் குடிச்சுவிட்டேன். குடித்த உடனே பவர் வந்து கொடுத்தவருக்கு. இந்த லேக் ஜலம் அவ்வளோ பவர்ஃபுல். அதனால் கிருண்ணாது பீமோ ஜலஜானிகாமா கிருஷ்ணா நிமித்தம் விதித்தம் அமைத்தாத் சொல்லி முடித்த உடனே அந்த ராட்சசாலெலாம் சண்டை போட வந்தா. ஏதோ கொஞ்சம் கூடினா லேக் வாட்டர் முழுக்க குடிச்சுட்டேப்பா நீ அப்படின்னு ராட்சசாலோடலாம் சண்டை போட்டான் பீமன். எல்லா ராட்சசாலும் துவம்சால கீழே வந்துட்டான். யுதிஷ்டிரன் அந்த பக்கம் வர்றார். ஐயோ ஒரே டெட் பாடியாக கிடக்கு. பீமான்னு அவங்க கூட சொல்லியிருக்கேன், காட்டில் அமைதியாக இருக்க வந்தோம், போகிற இடத்துல சண்டை வச்சுக்கப்படாது, புரியறதா அப்படின்னு சொன்னார். சரி நான் புரியறதுன்னு விட்டார். சரி நம்மளாம் கொஞ்சம் நிம்மதி தேடி வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு தான் பதரிகாசிரமம் போகிறா. இவ இன்னும் அர்ஜுனன் இன்னும் தேவலோகத்தில் தான் இருக்கான். பதரிகாசிரமம் போகிறா. விஷால பதரி திருஷ்டா நரநாராயணாசிரம திவ்யா புஷ்கரிணி திருஷ்டா சித்ததேவர்ஷி பூஜிதா. எல்லாரும் பதரிகாசிரமம் போகிறா. இவா 4 பேரும் பதரிகாசிரமம் போய் பாஞ்சாலியோடு இருந்து அங்கே வசித்து வந்தார்கள். அங்கே இருக்கும்போது ஜட்டாசுரன் ஒரு அசுரம் வரான். இந்த வனப்பரவாயில் எவ்வளோ கதை பாருங்க. ஜட்டாசுரன் ஒரு அசுரம் வரான். அவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக ஆப்பர்ச்சூன் டைம்காக காத்துட்டுருக்கான். அர்ஜுனன் இல்லை, பீமன் எங்கேயோ காட்டுக்குள்ளே போயிட்டான். இந்த யுதிஷ்டிரர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்போவுமே தியானம் தான் பண்ணிட்டு இருப்பார். பாபா ராம்தேவ் மாதிரி ஏதோ தியானம் பண்ணிட்டு இருப்பார். அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோடனே நகுல சகதேவன் பக்கத்துலேயே இருக்கா. திரௌபதி அங்கே ஏதோ மாவரைச்சுன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ராமாயணத்தில் தான் சீதை ஒரு வேலையும் பண்ணல, இங்கே திரௌபதி தான் பண்ணணும். அது தெரிஞ்சுட்டா. அங்கே ராமாயணத்தில் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதேன்னு கூட வேலை பண்ணுறதுக்குன்னே ஒருத்தன் வந்தான். யார்? லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என்னெல்லாம் வேலை பண்ணான் தெரியுமா? என்னெல்லாம் வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லுங்களேன். நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. பாடி கார்டு,
பர்ணகசாலை வீடு கட்டுறது. வெரி குட். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன வீடு கட்டினார். அப்புறம் தூங்காமல் முழிச்சுப்பார். தளிகை பண்ணியாள், அது முக்கியமாச்சே. சுவாமி கரெக்டாக பாயிண்ட் பிடிக்கிறார். தளிகை பண்ணியாள். தளிகை பண்ணால் அடுத்தது என்ன பண்ணணும்? பாத்திரம் தேய்க்கணும். என்ன நீங்கள் வீட்டில் யாராவது வருவில்ல, அவரே தான் பாத்திரமும் தேய்க்கிறது. அடுத்தது கரிகாயெல்லாம் யார் திருத்துவா? அவரே. யார் கரிகாய் வாங்கிட்டு வருவா காட்டிலேருந்து? அவரே. சீதை என்ன பண்ணா? இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். கரிகாய் வாங்கிட்டு வராரா? டிக் மார்க். திருத்தியாச்சா? டிக் மார்க். அதனால தான் சீதை தங்க என்ன ஆவான்னு கூட யோசிக்கல இல்லையா? அவ என்ன யோசிச்சிருக்கணும் வாஸ்தவமா? இப்போ பாருங்க, நான் ஆற்றுக்காரரோட போகிறேன், நீங்கள் உரிமையையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா எப்படின்னு யோசிச்சிருக்க வேண்டாமா? அவன் சொன்னான், அகம் சர்வம் கரிஷ்யாமி, ஐ வில் டூ எவ்ரி திங் ஃபார் யூ. சீதை சொன்னா, இவனை மட்டும் நீங்கள் விட்டுட்டு வந்தேள் காட்டுக்கு இப்போ இருக்கு, கூட்டுன்னு வாங்க. சித்திரரத்னமய சேஷதல்பமண்டு சீதபதினி யூச்சி ஜூச்சி மித்ரி பாக்யமே பாக்யமு சௌமித்ரி பாக்யமே. அவ்வளவு காரியம் பண்ணியிருக்க. இதோட சேர்ந்து ஒரு விஷயம் சொல்கிற, அவர் என்ன கதை பண்ண வேலை பண்ணார், இதெல்லாம் பண்ணார், ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ்லாம். சீதை காட்டுக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டுன்னு போனா? மரவுரி. மரவுரி கரெக்டா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? மரவுரி. ராமாயணத்தை நன்னா படித்து பாருங்க, அயோத்தியா காண்டத்தை நன்னா படித்து பாருங்க. ஒரு சர்க்கத்தில் சீதை போய் ராமனோட தசரதனுடைய அந்தப்புறத்துக்கு போகிறான். ராமன் மர உரியெல்லாம் தரிச்சுக்கிறாரு. என்ன அங்கே கை எல்லாம் சீஸ் பண்ணுறா. கிவ் மீ யோர் நெக்லஸ், கிவ் மீ யோர் இது. ராமர் பாவம் எல்லாத்தையும் கொடுத்துட்றார், மோதிரத்தை தவிர. அது ஒன்று, மோதிரத்தை அவர் கொடுக்கல. ஏன்? மாமனார் போட்டது. அதெல்லாம் கை பெரிய கேஸில் மாட்டின்ட்டுருவோம் அதெல்லாம் கேட்டால். அதனால் அந்த மோதிரத்தை மட்டும் விட்டுவிட்டா, பாக்கி எல்லாம் ராமர் கொடுத்துட்டார். அண்ணா இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனும் பாவம், அவனுக்கும் ஒரு ரூல் கிடையாது, ஆனால் அவன் அண்ணாக்காக மாற்றினுட்டான். சீதை என்ன பண்ணா, ஆத்துக்காரர் இப்படி இருக்கும்போது நம்மளும் மர உரி தரிக்கணும்னு தரிக்க போனான். அது இடுப்பில் நிற்கவே மாட்டேங்கிறது. நாடாலாம் போட்டு பார்த்தா நிற்கவே மாட்டேங்கிறது. அங்கே பாக்கி லேடிஸ்லாம் ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சுட்டா. சீதையுடைய நிலைமையை பார்த்து, நம்ம மாத்துக்கு வாழ வந்த மாட்டு பொண்ணுக்கு நம்ம எந்த நிலையை கொடுத்துருக்கோம். கை மட்டும் அழலை. இது ஒரு சர்க்கம் வால்மீகி ராமாயணத்தில். அடுத்த சர்க்கம் பாருங்க. அப்போ தசரதர் சொல்கிறார், எம்மாட்டு பொண்ணு ஏன் எதிர்க்க கஷ்டப்படக்கூடாது, காட்டுக்கு போகணுங்கிற ஆக்ஞை பிறந்தது ராமனுக்குத்தான். அதுவும் கை நீ கொடுத்துருக்க, சும்மா என்ன சொல்ல வச்சிருக்கே ஒழிய ஓ ஆசை. சீதை போகணும்னு அவசியம் இல்லை, அவளா பாவம் பத்தி போறாரேங்கிறதுக்காக போறா. அவளுக்கு ஒன்று நகையும் பட்டுப்புடவையும் விட்டுட்டு போகணுங்கிறது இல்லை. நான் சொல்றேன், காட்டில் நீ போகும்போது சீதை பட்டுப்புடவையோட நகையோட போகணும். லக்ஷ்மணா 14 வருஷத்துக்கு மதனிக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோன்னார். வரும் ராமாயணத்தை நீங்கள் நல்லா போய் பாருங்க. பார்த்துட்டு நாளைக்கு இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஒரிஜினல் ராமாயணம் யார்கிட்டையாவது இருக்கும். லக்ஷ்மணன் என்ன பண்ணார், அடுத்த நாள் ஒரு பெரிய பெட்டியில் 14 வருஷத்துக்கு எவ்வளவு பட்டுப்படவை தேவையோ அத்தனையும் வச்சுண்டு, நகையை வச்சுட்டு, ஏன்னா ஒரு நாள் ஒரு செட்டு போட்டு, ஒரு நாள் காசி மாலை செட், ஒரு நாள் முத்து செட், இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டுட்டு பாவம் அதை வேற இழுத்துன்னு போயிருக்கார். சார், ஒரு என்டி ராமராவ் படத்தில் கூட அப்படி காமிக்கலையே சார் அப்படின்னா, எந்த டைரக்டர் மூல ராமாயணத்தில் படிக்கிறார்? அவர் தெரிஞ்ச ராமாயணத்தை தான் அவர் டைரக்ட் பண்ணுறார்.